சரண் டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது நம்ம பார்க்குறது வரிசையில் பார்க்கலாம். கக்கட்டமிடுதல். ஸோ முதலாவதாக பார்ப்பது என்னதுன்னா கக்கட்டமிடுதல். கக்கட்டமிடுதல் என்றால் சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல். சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல். காக்கா சத்தமாக கத்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கக்கட்டமிடுதல்னால் சிரிப்பில் உரத்த சத்தமிடுதல், காக்கா சத்தமாக கத்தும். அடுத்தது கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீர். பாரு கக்கலாக இருக்குது, பாரு தண்ணி கக்கலாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ கக்கல் கரிசல் என்றால் கலங்கல் நீர். கக்கலும் விக்கலுமாய். கக்கலும் விக்கலுமாய் அப்படின்னா கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய். கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய். கக்க வைத்தல் அப்படின்னா கெருக்கி வாங்குதல். கக்க வைத்தல்னா கெருக்கி வாங்குதல். அடுத்தது கலங்குகரை இல்லாமை. கலங்குகரை இல்லாமை அப்படின்னா அளவின்மை, ஒரு அளவே இல்லை. கலங்குகரை இல்லாமை என்றால் அளவின்மை. கங்கணங்கட்டுதல், ஒரு செயலை முடிக்க முனைந்து நின்றல். கங்கணம் கட்டிட்டு நிற்கிறான் பாரு, நான் இதை செஞ்சே தீருவன் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல். அடுத்ததாக கசகசத்தல். கசகசத்தல் அப்படின்னா வியர்த்தல். கசகசன் இருக்குது, வெயில் டைமில் கசகசன் இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ கசகசத்தல், வியர்த்தல். கசகரணம் போடுதல் அப்படின்னா பெருமுயற்சி செய்தல். கசகரணம் போடுதல், பெருமுயற்சி செய்தல். கசாகூலம். கசாகூலம் அப்படின்னா குப்பை. ஸோ நான் இங்கே பெங்களூரில் இருக்கிறதுனால இங்கே குப்பையை கசான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் கசாகூலம் அப்படின்னா குப்பை. நம்ம ஊரில் குப்பை குப்பை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, கசா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ கசாகூலம் அப்படின்னா குப்பை. கச்சங்கட்டுதல் அப்படின்னா கச்சங்கட்டுதல், கச்சை கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிற்றல். நான் இதை பண்ணியே தீருவன் வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறான் பாருன்னுவாங்கள்ல, அதுதான் கச்சங்கட்டுதல், கச்சை கட்டுதல். கச்சந்திய வீழ்த்தல். கச்சந்தி அவிழ்த்தல்னா பொய் மூட்டை அவிழ்த்தல். கச்சந்தி அவிழ்த்தல், பொய் மூட்டை அவிழ்த்தல். கடன்கட்டாய் பேசுதல். கடன்கட்டாய் பேசுதல்னா கடுமையாக பேசுதல். கடன் வாங்கினா கடுமையாக தானே பேசுவாங்க, கடன் வாங்கி திருப்பி கொடுக்கலனா கடுமையாக பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல். ஏதோ கடமைக்கு செய்கிறோம் அப்படின்னு செய்வோம்ல. ஸோ கடன் கழித்தல்னா மனமின்றி செய்தல். இப்போ ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டோம், ஒரு கல்யாணத்துக்கு கூட சண்டை போட்டு அவங்கள நம்ம அழைக்கிறோம், கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ கடமைக்கு கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்கல்ல. ஸோ கடன் கழித்தல்னா மனமின்றி செய்தல். கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றி விடுதல். கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாற்றி விடுதல். கடை கட்டுதல், காரியத்தை நிறுத்தி விடுதல், கடையை மூடுதல். கடை கட்டுதல்னா காரியத்தை நிறுத்தி விடுதல், கடையை மூடுதல். கடை கெடுதல், பார்த்துக்கோங்க, கெடுதல், மிக இழிவடைதல். கடை கெடுதல்னா மிக இழிவடைதல். கடை தேறுதல் அப்படின்னா ஈடேறுதல். கடை தேறுதல், ஈடேறுதல். கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன்னாற்றலை சொல்லுதல். பலர் முன் தன்னாற்றலை சொல்லுதல். கடுமுடுக்கு, விரைவு நடை. கடுமுடுக்கு, விரைவு நடை. கட்சி கட்டுதல், ஒன்றன் பொருட்டு முரணிற்றல். கட்டளைக்கல், உரைகள். கட்டி சுருட்டுதல், பொருளை சுருட்டி கட்டுதல், கடையை கட்டுதல். கட்டாக்கட்டி, விடாத்தன்மை, விடாப்பிடி. கட்டாக்கட்டினா விடாத்தன்மை, விடாப்பிடி. இந்த வரிசையில் ஷார்ட்கட் வைக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. ஒரு சில விஷயம்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். நானும் ஒரு சில விஷயத்துக்கு ஷார்ட்கட் வைக்கலான்னு நினைக்கும் போது அது வேறு மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. எதுவும் ஷார்ட்கட்னு எதிர்பார்க்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஷார்ட்கட் இருக்கிறத சொல்லிடுறோம், இல்லாததை படிச்சுக்கோங்க. நாங்களும் அது உங்கள் மனசில் பதிகிற மாதிரி நடத்துகிறோம். கட்டுக்கோப்பு அப்படின்னா
புனைந்துரை மேற்கூரை. கட்டுக்கோப்பு. கோப்பு அப்படின்னா படிச்சிருப்பீங்க. ஸோ கட்டுக்கோப்புன்னா புனைந்துரை மேற்கூரை. கட்டுங்காவலுமாதல். கட்டுங்காவலுமாதல்னா பெருங்காவலுடையதாதல். பெருங்காவலுடையதாதல். கட்டுடைதல் கட்டுவிடுதல் கட்டுப்படி அப்படின்னா உடல் தளர்தல். கட்டுடைதல் கட்டுவிடுதல்னா உடல் தளர்தல். கட்டுடைதல் கட்டுவிடுதல்னா உடல் தளர்தல். கட்டுப்படி அப்படின்னா பொருட்கேடில்லாமல் ஒரு சிறிது ஊதியத்துடன் அமைகை. கட்டுப்படியாக கொடுக்குறான் பாரு, கரெக்டாக இவ்வளோ காசு தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டுப்படி அப்படின்னா பொருட்கேடில்லாமல் ஒரு சிறிது ஊதியத்துடன் அமைகை. கட்டுமுட்டு அமைதி உடற்கட்டு. கட்டுரைத்தல் உறுதியாகச் சொல்லுதல். ஆல்ரெடி கட்டுரைத்தல் படிச்சிருப்போம். ஸோ கட்டுரைத்தல் உறுதியாகச் சொல்லுதல். கட்டி அவிழ்த்தல் அப்படின்னா பொய் கூற தொடங்குதல். கட்டி அவிழ்த்தல் அப்படின்னா பொய் கூற தொடங்குதல். கணக்கு வழக்கு முறைமை அலுவல் கொடுக்கல் வாங்கல். கணக்கு வழக்குனா முறைமை அலுவல் கொடுக்கல் வாங்கல். கண்காட்டி விடுதல் சாடையாய் ஏவி விடுதல். கண்கொள்ளா காட்சி வியத்தற்குரிய தோற்றம். கண்டதும் கடியதும் நல்லதும் தீயதும். கண்டதுண்டம் பல துண்டம். கண்டமட்டும் மிகுதியாய். கண்டானும் உண்டானும் வீட்டுத்தட்டு முட்டுக்கள். வீட்டுத்தட்டு முட்டுக்கள். கண்டுங்காணாமை போதியதும் போதாததுமாகை. கண்டு முதல் அடித்து முதலான தானியம். கண்ணாயிருத்தல் விழிப்பாயிருத்தல் அருமையாயிருத்தல். கண்ணுக்கு கண்ணாதல் மிக பாராட்டப்படுதல் அந்தரங்கமாயிருத்தல். மிக பாராட்டப்படுதல் அந்தரங்கமாயிருத்தல். கண்ணும் கருத்துமாய் முழு கவனிப்புடன். ஒரு குழந்தைய கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ முழு கவனிப்புடன் பார்த்துக்க வேணும். அப்போ கண்ணும் கருத்துமாய் முழு கவனிப்புடன். கண்ணெடுத்து பார்த்தல் அருள் செய்தல். கடவுள்கிட்ட போய் வேண்டுறோன்னா என் பக்கம் கொஞ்சம் கண்ணெடுத்து பாருப்பா அப்படின்னு வேண்டுறோம்ல. ஸோ அருள் செய்தல். கண்ணெடுத்து பார்த்தல் அருள் செய்தல். கண்ணை காட்டுதல் கஞ்சாடை காட்டுதல். கண் நோடுதல் இறங்குதல் மேற்பார்வை பார்த்தல். இறங்குதல் மேற்பார்வை பார்த்தல். கண் பிதுங்குதல் வேலை மிகுதியால் வருத்த மிகுதல். கண் பிதுங்குதல் வேலை மிகுதியால் வருத்த மிகுதல். இப்போ இந்த ஐடி லைனு ஒரு சிலர் வந்து நைட் ஷிஃப்ட்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தூக்கம் அப்படின்றதே இருக்காது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண் பிதுங்குதல் கண் அப்படியே வெளியே வர்ற மாதிரி இருக்குன்னா வேலை மிகுதியால் வருத்த மிகுதல். வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதுதான் கண் பிதுங்குதல். கண்மூடித்தனம் கவனமின்மை. கண்மூடித்தனமாக வண்டியை ஓட்டுறான் பாரு அப்படின்னுவோம்ல. ஸோ கண்மூடித்தன்மை கவனமின்மை. கண் வளர்த்தல் தூங்குதல். கண் விழிப்பு ஜாக்கிரதை. விழிச்சு இருக்கணும், ஒரு செயலை செய்யும்போது விழிச்சு இருக்கணும், அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். கதை கட்டுதல் பொய் செய்தி கிளப்புதல். பொய் செய்தி கிளப்புதல். கட்டி விடுதல் பொய் செய்தி உண்டாக்குதல். கதை கட்டுதலும் கட்டி விடுதலும் பார்த்துக்கோங்க, ரெண்டுத்துக்குமான. அடுத்தது கட்டுக்கதை. கட்டுக்கதை என்றால் பொய்க்கதை. கட்டுக்கதைனா பொய்க்கதை. கட்டுக்கிடை கட்டுக்கிடை நாட்பட்ட சரக்கு. கட்டுக்கிடை நாட்பட்ட சரக்கு. கட்டி வருதல் ஊதியங்கூடி வருதல். கட்டி வருதல்னா ஊதியங்கூடி வருதல். கதை பண்ணுதல் கட்டி பேசுதல். கதை வளர்த்தல் பேச்சை விரித்தல். கத்தி முனையாதல் மிக கண்டிப்பாய் இருத்தல். கந்தல் கூலம் தாறுமாறு. கம்பளி பேச்சு வீண் பேச்சு. கம்பி நீட்டுதல் ஓடிவிடுதல். கயிறு கட்டி விடுதல் கயிறு திரித்தல் அப்படின்னா பொய் செய்தி உண்டாக்கி விடுதல்.
கயிறு கட்டி விடுதல். கயிறு திரித்தல்னா பொய் செய்தி உண்டாக்கி விடுதல். கரி பூசுதல். கரி பூசுதல்னா மானங்குலைத்தல். அவன் மூஞ்சில் கரியை பூசணும் அப்படின்னு சபதெல்லாம் எடுப்பாங்கல்ல. ஸோ கரி பூசுதல், மானங்குலைத்தல். கரடு முரடு, ஒழுங்கின்மை. கரடு முரடான பாதை எப்படி ஒழுக்கமாக இருக்காது இல்லையா? ஸோ கரடு முரடான பாதைனா ஒழுங்கின்மை. கரை ஏறுதல், உய்வடைதல், ஈடேறுதல், வளர்க்கப்படுதல். உய்வடைதல், ஈடேறுதல், வளர்க்கப்படுதல். கரை கடத்தல். கரை கடத்தல்னா எல்லை மீறுதல். கருக்கழிதல், புதுமை குலைதல், கூர் மழுங்குதல். கருக்கழிதல்னா புதுமை குலைதல், கூர் மழுங்குதல். கருவறுத்தல், நீர்மூலமாக்குதல். நிர்மூலமாக்குதல் கருவறுத்தல் அப்படின்னா நிர்மூலமாக்குதல். கரை கண்டவன், நன்கு பழகி அறிந்தவன். கரைத்து குடித்தல். கரைத்து குடித்தல் அப்படின்னா முற்றாய் கற்றறிதல். முற்றாய் கற்றறிதல்னா முழுவதும் கற்றறிதல். புக்கை கரைச்சி குடித்தாதான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கரைத்து குடித்தல் என்றால் முற்றாய் கற்றறிதல், முழுவதுமாய் கற்றறிதல். கரைத்தலை பாடம், கடைத்தலை பாடம். கரைத்தலை பாடம், கடைத்தலை பாடம்னா தலைகீழாக பாடம் பண்ணுகை. தலைகீழாக பாடம் பண்ணுகை. கரைப்படுதல், கரை சேர்தல், உய்வடைதல், சேர வேண்டிய இடஞ்சேருதல். கரைப்படுதல்னா கரைப்படுதல்னா கரை சேர்தல், உய்வடைதல், சேர வேண்டிய இடஞ்சேர்தல். இதே மாதிரி உய்வடைதல் பாருங்கள், கரை ஏறுதல். கரை ஏறுதலில் பார்த்துருக்கோம். ஸோ கரை ஏறுதல், கரைப்படுதல் ரெண்டுத்துக்குமே உய்வடைதல் அப்படின்றது வருது. கரை புரளுதல் அப்படின்னா மிகுதல். கரை புரண்டு ஓடுது வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரை புரளுதல் என்றால் மிகுதல், மிகுதியாக வர்றது. கலகலப்பு, ஒலிக்கை, கலந்து பழகுகை, உற்சாகமுடைமை. கலகலப்பாக பேசி சிரிக்கணும். ஸோ கலகலப்பு என்றால் ஒலிக்கை, கலந்து பழகுகை, உற்சாகமுடைமை. கல்லில் நாருரித்தல், இல்லாத பொருட்களை பெற முயலுதல். கல்லில் நார் இருக்குமா? ஸோ கல்லில் நாருரித்தல்னா இல்லாத பொருட்களை பெற முயலுதல். கவைக்குதவாக, கவைக்குதவாகனா பயனற்ற. கழித்து கட்டுதல், இகழ்ந்து ஒதுக்குதல், போக்குச்சொல்லி நெகிழ விடுதல். போக்குச்சொல்லி நெகிழ விடுதல். கழுத்தறுத்தல், பெருந்துன்பத்துக்கு உள்ளாக்குதல். கூடவே இருந்து கழுத்தறுத்துட்டான் பாரு. ஸோ கழுத்தறுத்தல் என்றால் பெருந்துன்பத்துக்கு உள்ளாக்குதல். கழுத்திற்கட்டுதல், வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல். கழுத்திற்கட்டுதல்னா வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல். இதுக்கு நீங்கள் ஷார்ட்டாக கல்யாணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுத்திற்கட்டிட்டா வற்புறுத்தி நம்மளை ஒரு பொறுப்பாக வீட்டு வேலைலாம் பார்க்க வச்சுருவாங்க, ஒரு பொறுப்பாக மாற்றிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வற்புறுத்தி பொறுப்பாளி ஆக்குதல். கழுத்து கொடுத்தல் அப்படின்னா தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தான் ஏற்று நிற்றல். தன் வருத்தம் பாராமல் பிறர் காரியத்தை தான் ஏற்று நிற்றல். வாழ்க்கைப்படுதல். இது கழுத்து கொடுத்தல் என்றால் இப்போ நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை வெளியே காமிச்சிக்காங்க மற்றவங்களுக்காக நான் பண்ணுறேன், நான் இருக்கேன்னு சொல்கிறது தான் கழுத்து கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கலை வாங்குதல் அப்படின்னா அழகு குறைதல். கலை வாங்குதல்னா அழகு குறைதல். கல்லேடு விடுதல் என்றால் அரைகுறையாக வேலை செய்தல். கல்லேடு விடுதல்னா அரைகுறையாக வேலை செய்தல். கரந்த மேனியாய், கரந்த மேனியாய் வேறு கலப்பின்றி சுத்தமாக. கரந்த மேனியாய்னா வேறு கலப்பின்றி சுத்தமாக. இதுக்கு எக்ஸாம்பிளாக பாலை சொல்லலாம். கற்போடுதல் அப்படின்னா காரியத்தை கெடுத்தல். கற்போடுதல்னா காரியத்தை கெடுத்தல். கண்ணங்கரிய மிக கருமையான. கண்ணங்கரையர்னு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ணங்கரியனா மிக கருமையான. காக்கான் போக்கான் ஊர் பெயர் தெரியாதவன். காக்கான் போக்கான் ஊர் பெயர் தெரியாதவன். காட்டி கொடுத்தல், கற்றுக் கொடுத்தல், தன் பக்கத்தானை எதிரியின் வயமாக்குதல்.
காட்டி கொடுத்தல்னா கற்றுக் கொடுத்தல், தன் பக்கத்தானே எதிரியின் வயமாக்குதல். காதரை கூதரை, காதரை கூதரைனா ஒழுக்கங்கெட்டவள், காதரை கூதரைனா ஒழுக்கங்கெட்டவள். இது வந்து பெண்ணை குறிக்குது. காது குத்துதல் அப்படின்னா வஞ்சித்தல். நல்லா காது குத்து, ஏதாவது ஒன்று பேசுனா நல்லா எனக்கு ஆல்ரெடி காது குத்திட்டாங்க, நல்லா காது குத்துற மாதிரி பேசுகிற அப்படின்னுவாங்கள்ல. ஸோ காது குத்துதல் என்றால் வஞ்சித்தல், திட்டுறது. காரிய பைத்தியம், காரிய பைத்தியம்னா பயன் கருதி பித்தன் போல் நடப்பது, பயன் கருதி பித்தன் போல் நடப்பது. இப்போ நமக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னா அவங்க எதை சொன்னாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லி தலையாட்டுவோம். ஸோ நமக்கு அந்த காரியம் நடக்கிறதுக்காக நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். ஸோ காரிய பைத்தியம்னா பயன் கருதி பித்தன் போல் நடப்பது. காலங்கண்டவர், வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர். காலமல்லா காலம், அகாலம், காலமல்லா காலம்னா அகாலம். காலில் விழுதல் அப்படின்னா மன்னிப்பு கேட்டல். காலோடி கையோடி, தொழிலற்று திரிபவன், காலோடி கையோடினா தொழிலற்று திரிபவன். காறுபாறு, கவனிப்பு, காறுபாறுனா கவனிப்பு. காற்றாய் பறத்தல், விரைவு சுறுசுறுப்பு. காத்தா பறந்து ஒரு வேலையை முடிக்கணும். ஸோ காற்றாய் பறத்தல், விரைவு சுறுசுறுப்பு. கிடுகிடாய்த்தல், கிடுகிடாய்த்தல்னா நடுநடுங்குதல். கிடுகிடுத்தல், பல்லோடு பல் கொட்டுதல். கிடுகிடுத்தல்னா பல்லோடு பல் கொட்டுதல். கிடைச்சரக்கு, நாட்பட்ட சரக்கு. கிடைமுட்ட, ஏறக்குறைய. கிளப்பி விடுதல், தூண்டி விடுதல், நீங்குதல். கிளப்பி விடுதல்னா தூண்டி விடுதல், நீங்குதல். கிள்ளி காட்டுதல், குறிப்பு காட்டுதல். கிள்ளி காட்டுதல் என்றால் குறிப்பு காட்டுதல். கிள்ளு கீரை, மிகவும் எளியது. கிள்ளும் கிழியுமாய், பயனற்றதாய். கிறுகிறுத்தல், மயக்கமாதல், தடுமாறுதல். எனக்கு கிறுகிறுன்னு தலை சுத்துதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ கிறுகிறுத்தல் என்றால் மயக்கமாதல், தடுமாறுதல். கீழ்கீழாய், சந்து சந்தாய். கீழ்கீழாய்னா சந்து சந்தாய். கீழ் நோக்குதல், தாழ்ந்த நிலை போக்குதல். கீழ் நோக்குதல் என்றால் தாழ்ந்த நிலை போக்குதல். குடிமுழுகி போதல், முற்றும் அழிதல். குடிமுழுகி போதல், முற்றும் அழிதல். குடுகுடுப்பு, பரபரப்பு. நைட்டில் குடுகுடுப்புக்காரன் வந்து எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிட்டான்னா அதுக்கு அடுத்த நாள் நம்ம பரபரப்பாக இருக்கும். ஸோ அப்போ குடுகுடுப்புனா பரபரப்பு. குட்டிச்சுவர், பழுது பாழ்மனை, பழுது பாழ்மனை. குண்டக்க மண்டக்கம், சுருண்டு கிடக்கும் நிலை. குண்டக்க மண்டக்கம்னா சுருண்டு கிடக்கும் நிலை. குண்டுங்குழியுமாய், மேடும் பள்ளமுமாய். குதுகுதுப்பு, குளிரால் நடுங்குகை. குதுகுதுப்பென்றால் குளிரால் நடுங்குகை. குத்துக்கு நிற்றல், வாதாடுதல். குத்துக்கு நிற்றல் என்றால் வாதாடுதல். அடுத்தது குத்து மதிப்பாய், சுமாராய். குத்து மதிப்பாய், சுமாராய். குமிழ்தல், பிறர்க்கு தோன்றாமல் மறைத்தல். குமுகுமுத்தல், மனம் வீசுதல். குமுகுமுத்தல்னா மனம் வீசுதல். நல்லா குமுகுமுன்னு வாசனை அடிக்குது, மல்லிப்பூ குமுகுமுன்னு வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குமுகுமுத்தல் என்றால் மனம் வீசுதல். கும்பிடுகல்லன், வணக்கங்காட்டும் வஞ்சகன். கும்பிடுகல்லன்னா வணக்கங்காட்டும் வஞ்சகன். குரங்கு பிடி, பிடிவாதம். குரங்கு பிடி என்றால் பிடிவாதம். குருட்டு பாடம், பொருள் தெரியாமல் நெட்டுறச் செய்கை. பொருள் தெரியாமல் நெட்டுறச் செய்கை. குழைச்சான் கொட்டு கொட்டுதல். குழைச்சான் கொட்டு கொட்டுதல் என்றால் அடிமை போல் வனக்கொடுக்கமாய் நடத்தல். அடிமை போல் வணக்க ஒடுக்கமாய் நடத்தல். குழையடித்தல், ஆளை வசைப்படுதல். ஆளை வசைப்படுத்தல். குழையடித்தல் என்றால் ஆளை வசைப்படுத்தல். குள்ளம் பாய்தல், தந்திரமாயிருத்தல். குள்ளம் பாய்தல் என்றால் தந்திரமாயிருத்தல். புலி தந்திரம் பண்ணி பாயுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிகெட்டவன், குறிகெட்டவன் என்றால் நெறியற்றவன். நெறியற்றவன்.
குறிப்பாய் பார்த்தல் கவனமாய் உற்றுப் பார்த்தல். குறுக்கிடுதல் பிறர் காரியத்தில் தலையிடுதல். குறுக்க நம்ம ஒருத்தர் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நடுவில் ஒருத்தர் வந்து பேசுவாங்க, அதை வந்து குறுக்கிடுதல் இல்லைனா பிறர் காரியத்தில் தலையிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. குறுக்கு நெடுக்கும் குறுக்கும் மறுக்கும் குறுக்கே மடக்குதல். குறுக்கு நெடுக்கம் குறுக்கு மறுக்கம் குறுக்கே மடக்குதல். ஸோ குறுக்கு நெடுக்கம் குறுக்கு மறுக்கம் என்றால் இங்கும் அங்கும். குறுக்கு நெடுக்கும் குறுக்கு மறுக்கும்னா இங்கும் அங்கும். குறுக்கே மடக்குதல் என்றால் இடையிற் பேசி வாயடக்குதல். குறுக்கே மடக்குதல் என்றால் இடையிற் பேசி வாயடக்குதல். இது எப்படின்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட ஒன்று கன்வே பண்ணி இதை சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லுவோம். அவங்க நம்ம முன்னாடியே அவங்களுக்கே தெரியாமல் சொல்லும்போது நம்ம ஏதாவது ஒன்று பேசி டைவர்ட் பண்ணுறது. குறுவிழி விழித்தல் அப்படின்னா சினம் பயம் முதலியவற்றால் வெறுத்து பார்த்தல். குறுவிழி விழித்தல்னா சினம் பயம் முதலியவற்றால் வெறுத்து பார்த்தல். குறைகுடம் கல்வி கேள்விகளால் நிரம்பாதவன். குறைகுடம் கல்வி கேள்விகளால் நிரம்பாதவன். கூடு விடுதல் இளைத்தல் இரத்தல். இளைத்தல் இரத்தல். கூட்ட நாட்டம் பொதுமக்கள் கூடும் நிலைமை. கூட்டாஞ்சோறு பல காய்கறிகள் சேர்த்து பொங்கிய சோறு. கூட்டி வைத்தல் வேண்டுவன புரிந்து நலஞ்செய்தல். கூட்டு மூட்டு பலருங்கூடுகை பழிப்புரை. பலருங்கூடுகை பழிப்புரை. கூட்டோடு அடியோடு. கூர்வாங்குதல் கருவியை கூர்மையாக்குதல். கூழை கும்பிடு போலி இல்லைனா வஞ்சக வணக்கம். போலி அல்லது வஞ்சக வணக்கம். கூழை குறும்பு பிறர் அறியாமற் செய்யும் தீமையான செய்கை. கூழை கும்பிடு கூழை குறும்பு. பார்த்துக்கோங்க, கூழை குறும்பு என்றால் பிறர் அறியாமற் செய்யும் தீமையான செய்கை. அவங்களுக்கே தெரியாமல் செய்யக்கூடிய தீமையான செய்கை. கூழை பார்வை என்றால் வஞ்சக பார்வை. கூழை பார்வை வஞ்சக பார்வை. கூறிட்டு மொழிதல் வினாக்களுக்கேற்ப பகுத்து கூறும் விடை. கூறிட்டு மொழிதல்னா வினாக்களுக்கேற்ப பகுத்து கூறும் விடை. கூரை கோட்படுதல் ஆடையை பறிகொடுத்தல். கூரை கோட்படுதல் என்றால் ஆடையை பறிகொடுத்தல். கேசாதிபாதம். கேசாதிபாதம் என்றால் முடி முதல் அடி வரை. கேசாதிபாதம் அப்படின்னா முடி முதல் அடி வரை. கேளல் கேளீர் பகையும் நட்பும் இல்லாத அயலார். பகையும் நட்பும் இல்லாத அயலார். கை கழுவுதல் பொறுப்பை நீக்கிக் கொள்ளுதல். கை கழுவுதல் என்றால் பொறுப்பை நீக்கிக் கொள்ளுதல். கை காணுதல் அனுபவித்தல். கை கூடுதல் சித்தி அடைதல். கை கொடுத்தல் உதவி செய்தல். கை குதவல் சமயத்து குதவல். கை சரக்கு கற்பனையாக கூறும் சொல். கை தட்டி போடுதல் நீக்கி விடுதல். கை தலை வைத்தல் பெருந்துன்பம் அடைதல். கை தலை வைத்தல், இப்போ ஏதாவது நமக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சுன்னா கையை கொண்டு போய் தலையில் வைப்போம். ஸோ கை தலை வைத்தல் பெருந்துன்பம் அடைதல். கை தவறுதல் தொலைந்து போதல் இரத்தல். தொலைந்து போதல் இரத்தல். கை நனைத்தல் பிறர் வீட்டில் விருந்துண்ணுதல். கொஞ்சம் கை நனைச்சிட்டு போங்க. இப்போ ஏதாவது நம்ம கெஸ்ட் வீட்டுக்கு போகிறோன்னா கொஞ்சம் கை நனைச்சிட்டு போங்க அப்படின்வாங்கல்ல. ஸோ கை நனைத்தல் என்றால் பிறர் வீட்டில் விருந்துண்ணுதல். கை நீட்டுதல் என்றால் திருடுதல். கை நோட்டம் கையால் அளவிடும் மதிப்பு. கை நோட்டம் என்றால் கையால் அளவிடும் மதிப்பு. கை பார்த்தல் உதவி நாடுதல் பழுது பார்த்தல் நாடி பார்த்தல் ரேகை பார்த்தல். இந்த ஜோசியம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ கை பார்த்தல், கை பார்த்தே நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கையில் நாடி ஒரு சிலர் வந்து அந்த காலத்துலலாம் கையில் நாடி பார்த்து தான் வந்து ப்ரெக்னன்சி இந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கை பார்த்தல் என்றால் உதவி நாடுதல் பழுது பார்த்தல் நாடி பார்த்தல் ரேகை பார்த்தல். கை பார்த்து உண்ணுதல். கை பார்த்து உண்ணுதல்னா பிறர் கை பார்த்து உண்டு வாழ்தல். பிறர் கை பார்த்து உண்டு வாழ்தல். கைப்பிடித்தல் மனம் புரிதல். கைப்பிடித்தல் என்றால் மனம் புரிதல். கை போதல் முற்றும் வல்லவனாதல். முற்றும் வல்லவனாதல். கை பாடுபடுதல் அரும்பாடுபடுதல். கைப்பிடியாய் பிடித்தல் களவுங்கையுமாய் பிடித்தல்.
கைமாட்டாதார் வேலை செய்ய இயலாதவர். கைமாறாட்டம் கைத்தவறு. கைமாற்று கைக்கடன். கைமுடுக்கம் பணமுட்டுப்பாடு. கைமுடுக்கம் அப்படின்னா பணமுட்டுப்பாடு. என் கை முடங்கி போச்சு, என்கிட்ட பணமே இல்லை. ஸோ கை முடக்கம் என்றால் பணமுட்டுப்பாடு. கை மேலே உடன் கையில். கை மிகுதல் அளவு கடத்தல். கையை மீறி போகுது அப்படின்னா அளவு கடத்தல். கையடக்கம் மீத்து வைக்கும் பொருள். மீத்து வைக்கும் பொருள். கையடித்தல் உறுதி தருதல். நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இதை நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு. கையடித்தல் என்றால் ஒருத்தர் கையில் நம்ம அடித்து சத்தியம் பண்ணுறோம். ஸோ உறுதி தருதல். கையடிப்படுதல் ஒரு பொருள் பலர்கை கடத்தல். ஒரு பொருள் பலர்கை கடத்தல். கை அமர்த்துதல் அடக்கி ஆளுதல். கையறுதல் செயலற்று போதல் அளவு கடத்தல் இரத்தல். கையால் குற்றேவல் செய்வோன். குற்றேவல் செய்வோன். கையால் ஆகாதவன் வேலை செய்ய திறமையற்றவன். கையிழைத்தல் செல்வநிலை குன்றுதல். கையுங்களவும் கையும் மெய்யுமாய். கையை கடித்தல் பொருள் நட்டமாதல். கையை கடித்தல்னா பொருள் நட்டமாதல். கையொழியாமை முயற்சி நீங்காமை. கையோடு கையாய் காரியத்தோடு காரியமாய். கையோட்டம் செல்வநிலை. கையோலை செய்தல் தீர்மானித்தல். கொஞ்சம் நஞ்சம் சிறிதளவு. கொடிகட்டி நிற்றல் உறுதிப்பாட்டுடன் முயற்சியை மேற்கொள்ளுதல். உறுதிப்பாட்டுடன் முயற்சியை மேற்கொள்ளுதல். கொடிகட்டி வாழ்தல் அப்படின்னா மிகுந்த செல்வ வாழ்க்கையில் இருத்தல். மிகுந்த செல்வ வாழ்க்கையில் இருத்தல். கொடிமுடிந்த வழக்கு தீராத சிக்கலான வழக்கு. கொடிமுடிந்த வழக்குனா தீராத சிக்கலான வழக்கு. கொடி விடுதல் மிகுதியாதல். கொடி கொடுத்தல். கொடு கொடுத்தல் என்றால் நடுங்குதல் அவசரப்படுதல். நடுங்குதல் அவசரப்படுதல். கொடுக்கல் வாங்கல் கொடுத்து வாங்கி செய்யும் வணிகம் முதலியவை. கொடுக்கு கட்டி நிற்றல். கொடுக்கு கட்டி நிற்றல்னா விடாப்பிடியாய் இருத்தல் ஊக்கமாய் இருத்தல். விடாப்பிடியாய் இருத்தல் ஊக்கமாய் இருத்தல். கொடுக்கு பிடித்தல் ஒருவனை விடாது பின்தொடர்ந்து திரிதல். கொடுக்கு பிடித்தல் என்றால் ஒருவனை விடாது பின்தொடர்ந்து திரிதல். கொடுத்து வைத்தல் பொருளை நம்பி வைத்தல் நல்வினை பெற்றிருத்தல். பொருளை நம்பி வைத்தல் நல்வினை பெற்றிருத்தல். கொடுநாக்கெறிதல். கொடுநாக்கெறிதல்னா ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறத்தை துழாவுதல். ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறத்தை துழாவுதல். கொட்டமடித்தல் மனம் போனபடி குறும்பு செய்தல். கொட்டமடித்தல்னா மனம் போனபடி குறும்பு செய்தல். கொட்டி கொடுத்தல் என்றால் மிகுதியாய் கொடுத்தல். கொட்டை போடுதல் விதை விதைத்தல் தொழில் முதலியவற்றில் பழக்கப்படுதல். கொட்டை போடுதல் என்றால் விதை விதைத்தல் தொழில் முதலியவற்றில் பழக்கப்படுதல். கொண்டான் கொடுத்தான் சம்பந்தஞ்செய்தோர். கொண்டான் கொடுத்தான் என்றால் சம்பந்தஞ்செய்தோர். கொண்டு செலுத்துதல். கொண்டு செலுத்துதல் என்றால் இறுதி வரை நடத்துதல் கொடுக்கல் வாங்கல் செய்தல். இறுதி வரை நடத்துதல் கொடுக்கல் வாங்கல் செய்தல். கொத்துங்குறைமாய் அரைகுறையாய். கொம்மை கொட்டுதல் தட்டி அழைத்தல் முதுகை தட்டி கொடுத்தல். தட்டி அழைத்தல் முதுகை தட்டி கொடுத்தல். கொழுகொம்பு பற்றுக்கோடு. கொழுகொம்பு என்றால் பற்றுக்கோடு. கொள்முதல் வாங்கின விலை. இது பார்த்துக்கோங்க, இது ஒரு ரிப்பீட்டடான கொஷின். கொள்முதல் என்றால் வாங்கின விலை. கொள்வனை கொடுப்பனை. கொள்வனை கொடுப்பனை என்றால் பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கும் திருமண தொடர்பு. கொள்வனை கொடுப்பைனா பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கும் திருமண தொடர்பு. கொல்லா கொல்லை மிகுதி. கொல்லா கொல்லி தனியாத உண்டி விருப்பமுள்ளவள். கொல்லா கொல்லி என்றால் தனியாத உண்டி விருப்பமுள்ளவள். கொல்லி சொருகுதல் ஆர் கொல்லி வைத்தல் என்றால் கேடு செய்தல் தீ வைத்தல். கோகு தட்டுதல் ஆரவாரம் செய்தல். கோகு தட்டுதல்னா ஆரவாரம் செய்தல். கோடானு கோடி பல கோடி.
கோட்டிக் கொள்ளுதல் அவையிற் பேசுதல். கோணல் மாணல் தாறுமாறு. கோப்புறந்தாங்கி காரிய பொறுப்பாளியாக நடிப்போன். காரிய பொறுப்பாளியாக நடிப்போன். கோமாளி கூத்து நகைப்பு விளைக்குஞ் செயல். நகைப்பு விளைக்குஞ் செயல். நகைப்பு என்றால் சிரிப்பு. ஸோ கோமாளியை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். கோயிற் பெருச்சாளி கோயிற் சொத்தை மறைவாக கொள்பவன். கோயிற் பெருச்சாளி என்றால் கோயிற் சொத்தை மறைவாக கொள்பவன். கோலக்காரன். கோலக்காரன் என்றால் கேலிக்காரன். கோலக்காரன் என்றால் கேலிக்காரன். கோலாங்காணுதல். கோலங்காணுதல் என்றால் துன்பத்திற்கு உள்ளாக்குதல். கோலம் காணுதல் துன்பத்திற்கு உள்ளாக்குதல். கோலாகலம். கோலாகலம் கூக்குரல் ஆடம்பரம். கூக்குரல் ஆடம்பரம். கோலாகலம் பண்ணுதல்னா ஒழுங்கீனமாய் நடத்தல். ஒழுங்கீனமாய் நடத்தல். கௌலி கட்டாய் சொல்லுதல். கௌலி கட்டாய் சொல்லுதல் என்றால் குறி சொல்லி ஏமாற்றுதல். குறி சொல்லி ஏமாற்றுதல். சகட்டடியாக மொத்தமாக. சக்கரஞ்சுற்றுதல் பெரிதும் துன்புறுத்தல். சக்கை வாங்குதல் மிக கடிந்து பேசுதல். சடை வாருதல் இளைப்பாறுதல். சடை விழுதல் பயன்படாது போதல். சட்டதிட்டம் சட்ட ஒழுங்கு. சட்டந்தட்டுதல் புனுகு வழித்தல். சட்டி எடுத்தல் இரத்தல். சட்டை பண்ணுதல் பொருள்படுத்துதல். சண்டை பிடித்தல் கடிந்து கூறுதல். சண்டை பிடித்தல் என்றால் கடிந்து கூறுதல். சதசதப்பு ஈரப்பற்று. தண்ணி ஒரு நிலத்துல தண்ணி இருந்துச்சுன்னா சதன்னு இருக்கும் இல்லையா? ஸோ சதசதப்பு என்றால் ஈரப்பற்று. சந்தியில் இழுத்தல். சந்தியில் இழுத்தல் பழிப்பிற்கிடமாக்குதல். பழிப்பிற்கிடமாக்குதல். சந்தியில் நிற்றல் ஆதரவின்றி இருத்தல். சந்தி சொல்லுதல் தூதராகி செய்தி அறிவித்தல். தூதராகி செய்தி அறிவித்தல். சந்து பொந்த. சந்து பொந்தனா மூலை முடுக்கு பொந்துப்புடைகள். மூலை முடுக்கு பொந்துப்புடைகள். சப்பானி கொட்டுதல் கை சேர்த்து கொட்டுதல். சப்பானி கொட்டுதல் என்றால் கை சேர்த்து கொட்டுதல். சப்பை கட்டு கட்டுதல் குற்றங்குறைகளை தாங்கி பேசுதல். குற்றங்குறைகளை தாங்கி பேசுதல். சரக்கவிழ்த்தல் பொய்யான செய்திகளை கூறுதல். சரடு திரித்து கூறுதல் ஒன்றை பொய்யாக கற்பித்து கூறல். தந்திரமாக தீயன செய்ய தூண்டுதல். ஒன்றை பொய்யாக கற்பித்து கூறல் தந்திரமாக தீயன செய்ய தூண்டுதல். சரடு விடுதல் பிறர் வழியாக தன் கருத்தை வெளியிடுதல். சரடு விடுதல் என்றால் பிறர் வழியாக தன் கருத்தை வெளியிடுதல். சரமாரியாய் இடைவிடாமல். சரமாரியாய் கேள்வி கேட்டு சாவடிச்சிட்டா சார் அப்படின்னுவோம். ஸோ சரமாரியாய் என்றால் இடைவிடாமல். சரி கட்டுதல் ஈடு செய்தல் கடனை தீர்த்தல் இணக்கமாய் செய்தல். ஈடு செய்தல் கடனை தீர்த்தல் இணக்கமாய் செய்தல். சரிக்கு சரி பதிலுக்கு பதில் பழிக்கு பழி. சரிவர முழுதும். சர்க்கரை பேச்சு இனிமை காட்டுஞ் சொல். சர்க்கரை இனிப்பாக தானே இருக்கும். ஸோ சர்க்கரை பேச்சு என்றால் இனிமை காட்டுஞ் சொல். சல்லோ பில்லோ வென்றிருத்தல். சல்லோ பில்லோ வென்றிருத்தல் என்றனா சங்கோபம் இன்றி பழகுதல். சங்கோபம் இன்றி பழகுதல். சல்லுப்படுதல் தொந்தரவுக்குள்ளாதல். சாங்கோபங்கமாய். சாங்கோபங்கமாய் என்றால் முழுதும். இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு 1 or 2 டைம்ஸ் படிச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸாமில் கேட்பாங்கன்னா அந்த அளவுக்குலாம் கிடையாது. நான் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு லைன் பை லைன் சொல்லித்தரேன். இல்லைனா இம்பார்ட்டண்ட் ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டை தந்துட்டு படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் காதில் வாங்கினீங்கன்னா புதுசாக இருக்க வார்த்தையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் யூஸ் ஆகுன்றதுக்காக தான் லைன் பை லைனாக படிக்கிறேன். சாயல் மாயலாய் சாடை மாடையாய். சாயல் மாயலாய் என்றால் சாடை மாடையாய். சாலமாலம். சாலமாலம் என்றால் வஞ்சகம். சிக்கல் பிக்கல் தாறுமாறு முட்டுப்பாடு. சிக்கல் பிக்கல் என்றால் தாறுமாறு முட்டுப்பாடு. சிங்கி அடித்தல் வறுமையால் வாடுதல். சிங்கி அடித்தல் என்றால் வறுமையால் வாடுதல்.
சிட்டாய் பறத்தல் சிட்டுக்குருவி போல விரைந்தோடி போதல். சித்திரை சுழியன் குறும்பன் சிம்பல் சிலும்பல் கந்தை. சிரித்த பிழைப்பு சிரித்த பிழைப்பென்றால் ஏளனஞ் செய்யத்த வாழ்க்கை. ஏளனஞ் செய்யத்த வாழ்க்கை. சிரிப்பாணிப்படுதல் சிறுமைப்படுதல் சிரிப்பாய்ச் சிரித்தல் இகழ்தல் மலிந்து கிடத்தல் நலிகெட்டுத் திரிதல் நிலைகெட்டுத் திரிதல். இகழ்தல் மெலிந்து கிடத்தல் நிறைகெட்டுத் திரிதல். அடுத்தது சிலிர் சிலிர்த்தல் உடல் புலகித்தல் உடல் புலகித்தல். சில்லந்தட்டி போதல் சில்லந்தட்டி போதல் என்றால் வறுமைக்கு உட்படுதல். சிறகு கட்டி பறத்தல் என்றால் விரைந்து செல்லுதல். சிறப்பு செய்தல் விழா கொண்டாடுதல் உபசரித்தல். சிறப்பு செய்தல் அப்படின்னா விழா கொண்டாடுதல் உபசரித்தல். சிறிதுரைத்தல் இகழ்ந்து பேசுதல். சின்ன பின்னம் சின்னாபின்னம் கண்டதுண்டம். சின்ன பின்னம் சின்னாபின்னம் என்றால் கண்டதுண்டம். சீட்டு கொடுத்தல் வேலையினின்றும் விலக்கல். சீட்டு நாட்டு கூட்டுச் சீட்டு முதலியன. சீருமாறு தாறுமாறு. சுக்காஞ்செட்டி கடுஞ்செட்டுள்ளவன். சுக்கு சுக்காய் துண்டு துண்டாய். சுட்டி சுட்டியாக வட்ட வட்டமாக. சுரித்த மூஞ்சி வெறுப்பை காட்டும் மூஞ்சி. சுரித்த மூஞ்சி சிரித்த மூஞ்சி இல்லை, சுரித்த மூஞ்சி என்றால் வெறுப்பை காட்டும் முகம். சுருக்கி பிடித்தல் செலவு முதலியன குறைத்தல். சுருக்கு கொடுத்தல் கண்டிப்பு காட்டுதல். சுருக்கு கொடுத்தல் என்றால் கண்டிப்பு காட்டுதல். சுருக்கு போட்டு கொள்ளுதல் தற்கொலை புரிந்து கொள்ளுதல். சுருள வாட்டுதல் வருந்த வேலை வாங்குதல். சுவடியை கட்டுதல் பேச்சை நிறுத்தல் படிப்பை நிறுத்தல். சுவடியை கட்டுதல் என்றால் பேச்சை நிறுத்தல் படிப்பை நிறுத்தல். சுழல மாடுதல் சுழல மாடுதல் என்றால் ஒன்றை பெறுதற்கு இடைவிடாது முயலுதல் வஞ்சகமாக கொள்ளுதல். ஒன்றை பெறுவதற்கு இடைவிடாது முயலுதல் வஞ்சகமாக கொள்ளுதல். சுழற்சியடித்தல் சுழன்று வீசுதல் கொள்ளை நோய் வருதல். சுழற்சியடித்தல் என்றால் சுழன்று வீசுதல் கொள்ளை நோய் வருதல். சுழித்து வாங்குதல் என்றால் சுழற்சி உள்ளிழுத்தல். சுழித்து வாங்குதல் என்றால் சுழற்சி உள்ளிழுத்தல். சுழியில் எழுத்தல் சுழியில் எழுத்தல் என்றால் தலைவிதி. சுழியில் எழுத்தல் என்றால் தலைவிதி. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுற்றி பிடித்தல் வயிறு மிகவும் நோதல் பற்றி கொள்ளுதல். வயிறு மிகவும் நோதல் பற்றி கொள்ளுதல். சுற்றுக்காலிடுதல் சுற்றுக்காலிடுதல் என்றால் விடாது பற்றி தொடர்தல். விடாது பற்றி தொடர்தல். சுற்றுஞ்சுழற்றுமாய் நேரின்றி வளைந்து நேரின்றி வளைந்து. சுற்றுமுற்றும் நான்கு பக்கமும். சுற்றுமுற்றும் என்றால் நான்கு பக்கமும். சுற்று வட்டகை ஆர் சுற்று வட்டாரம் சுற்றுப்புறத்து கிராமங்கள். சூடங்கேட்டு போதல் நிலைகெட்டு முடிவடைதல். சூடங்கேட்டு போதல் என்றால் நிலைகெட்டு முடிவடைதல். சுடுகாட்டுதல் சூடு காட்டுதல் என்றால் கடுமை குறி காட்டுதல். கடுமை குறி காட்டுதல். சூழ்போதல் ஆராய்தல். சுடுகாட்டுதல்னா கடுமை குறி காட்டுதல். சூழ்போதல் என்றால் ஆராய்தல். சூளுறுதல் ஆணையிடுதல். சூளுறுதல் என்றால் ஆணையிடுதல். சூறையாடுதல் கொள்ளையடித்தல். செக்கடி முண்டன் பெருந்தடியன். செட்டு பொட்டாதல் வணிகஞ்சிதைத்தல். செட்டு பொட்டாதல் என்றால் வணிகஞ்சிதைத்தல். செய்நேர்த்தி சரியான போசனை சிறந்த சாகுபடி. சரியான போசனை சிறந்த சாகுபடி.